அம்மா அம்மா உன்னை தேடிக்கொண்டு வருகின்றேன். என்னுடைய அண்ணனை தேடுகிறேன். இது வரைக்கும் ஆளே காணவே. யாரை பார்த்ததில்லை, கண்ணை முக பார்த்ததில்லை, தாலாட்டி கேட்டதில்லை, பார்க்க மகிழ்ந்ததில்லை. யாரை பார்த்ததில்லை, இந்த பாவியை பார்த்து அண்ணா உன்னை மன்னித்து விட்டேன் என்று ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அம்மா. பேசுறேன் ஆரம்பத்தினுடைய வார்த்தை கேட்காம கூட பிறந்த அண்ணனுடைய வார்த்தை கேட்டு கட்டி தாயை கட்டி நம்முடைய அண்ணி வார்த்தை கேட்டு உன்னை சாட்டை கொண்டு வாட்டி வதத்து தாச்சு என்று வேச்சு என்று இன்று முதல் எனக்கு நீ தங்கையே கிடையாது, நான் உனக்கு அண்ணனை கிடையாது என்று கோழிக்கு வந்த வார்த்தையெல்லாம் பேசிவிட்டேன் அம்மா. இந்த பாவியை மன்னித்து விடுவேன் அம்மா. அண்ணா அப்படி எல்லாம் எதுவும் பேசுவேன் அண்ணா. அண்ணா நான் தான் அன்றே உரைத்தேனே அவள் நல்லவில்லை இல்லை என்று உரைத்தேனே, என் பேச்சை கேட்கவே இல்லையே அண்ணா. தங்கச்சி முத்தழகி, உன்னுடைய வார்த்தை கேட்காத பாவி நான் பட்டு விட்டேன் பலம். அண்ணா இருவருமே நல்ல முறையில் வாழ வேண்டும் என்றால் அந்த ஆண்டவன் தானே நமக்கு வழிகாட்ட வேண்டும். அண்ணா இருந்தாலும் எனக்கும் ரொம்ப பசிக்குதுண்ணா, என்னால நடக்க முடியல, தாகமா இருக்குண்ணா, தண்ணியாச்சும் வாங்கி கொடுங்க. அப்பா அத பார்த்தா ஏன் அம்முடைய ஆளை இருக்கின்றது. ஆமாண்ணா அங்கே சென்று அந்த பூசாரியை கண்டால் ஏதாவது பிரசாதம் கொடுப்பார், அதை வாங்கி உன்னுடைய பசியை போக்கிட்டு வாமா அம்மனுடைய ஆளுக்கு செல்லலாம். அப்படியே இருக்குண்ணா.
கட்டான உடல் அழகி, காந்தர்வ கண்ணழகி, சீட்டாக பறந்து வரும் சொக்க வைக்கும் சொல்லழகி என்பதை வார்த்தைக்கு ஆதிபராசக்தி வனத்தில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்து வான்வெளி என பெயர் பெற்றே மிகவும் சீரும் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அனுதினமும் என் தந்தை பராக்கிரவர்மன் என்பவரை பார்க்க வேண்டும் வருகிறேன். சின்ன வயசு தானே விளையாட தான் முடியும். இருந்தாலும் தினந்தோறும் நம்ம அம்மனாலய சென்று ஆமாப்பா இப்போதோ போகிறோம். அம்மனாலயத்தை வணங்குறோம். சரிப்பா. ஆயிரம் கண்கள் உடைய வழி ஆலயத்தில் தலைமகளி ஆயிரம் கண்கள் உடைய வழி ஆலயத்தில் தலைமகளே கண்ணாளி காத்தருவார் காலமெல்லாம் காத்தருவார் கண்ணாளி காத்தருவார் காலமெல்லாம் காத்தருவார் தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி உலகியே மகமாயி தாயே கருமாரி சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா சிங்கமுக வாகனத்தில் சிங்கார மாரியம்மா வேண்டும் மனம் தந்தருவார் எங்கள் கருமாரியம்மா வேண்டும் மனம் தந்தருவார் எங்கள் கருமாரியம்மா தாயே கருமாரி எங்கள் தாயே கருமாரி தேவி கருமாரி துணைவியே மகமாயி தாயே கருமாரி. இருந்தாலும் எனக்கு ஒரு பாரம் அதிகமான ஒரு பாரம் இருக்குது. உனக்கு கல்யாணம் பண்ணணும் ஒரு ஆசை. உனக்கு வயசாகி போச்சு. அப்பா எனக்கு வயசெல்லாம் ஆகலப்பா. இப்ப 12 வயசு. நானும் இன்னைக்கு நாளைக்கா இருக்கிறேன். அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. இப்போதே காலம் முழுவதும் உங்க கூட நான் துணியா இருப்பேன்பா. நீங்களும் எனக்கு துணியா இருக்கணும்ப்பா. இருந்தாலும் அம்மனால எதிர கோலை இட்டுமாமா யாரு மெதிக்கார இருக்கிறாங்களோ அவனே வந்து கணவன். சரிங்கப்பா. அப்பா அதுக்கு முன்பதாக நான் மனவனை சென்று ஆடி பாடிட்டு வரப்பா. சரிப்பா. அம்மன் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடுத்தி விட்டோம். இப்போது ஆனந்தமாக இருக்கே. என் மனதாரப்பட்டது எப்படி இருக்கு தெரியுமா? சித்திரே மகிழ்வனி குகா குகவாசன் குகா சித்திரே மகிழ்வனி குகா.
அம்மன் உரைத்தபடி நமக்கு திருமணம் செய்ய வேண்டும். மகளே கோலம் போடுமா அம்மன் எதுல கோலம் போடு. சரிப்பா. போடுமா. அப்பா கோலம் எப்படிப்பா கோலத்தை பார்த்து தான் எல்லாரும் கத்துக்கணும். அப்பா போடு. புள்ளி வச்சு போடணுமா இல்ல புள்ளி இல்லாம போடணுமா? அவங்க பார்த்து கத்துக்கணுமா, எப்படி வேணாலும் போடுமா. சரி சரிப்பா. மகளே தமிழ்நாட்டுல யாரும் போட முடியாது. என் மகள் கோலம் போட்டுக்கிறப்ப கத்துக்கணும் நீங்க எல்லாம். அண்ணே ஓடி வாங்கண்ணா, அம்மனாலே வந்துட்டோம். அண்ணே அம்மனாலே வந்து விட்டோம். பார்த்தையா ஒரு வண்டை கோலம் போட்டிருக்காங்க. அண்ணா இந்த கோலம் போடவே அந்த பெண்மணி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அதனால இந்த கோலத்தை மிதிக்காம அது தாண்டி வாங்கலாம். ஆகட்டுமா ஒரு புறமாவா. அப்படியாப்பா? ஆமா ஆமா. ஐயா நீங்க யாருங்க? ஏன் மாலை போட்டீங்க? தினந்தோறும் அம்மன் வழக்கமான பூஜை போறது வழக்கமானது. அப்படியா? இந்த இடத்துல கோலம் போடுகிறாங்க மகள். யார் இந்த கோலத்தை மெதிக்காத போறாங்களோ அவங்களே என்னுடைய மருமகன். இந்த கோலத்தை மெதிக்காத போறவங்க ஆமா மருமகன். ஆமா. அண்ணா இப்போதைக்கு இந்த மாலை கட்டி போடு. ஆகட்டுமா. அவங்க அடியே கோலத்தை கலைக்காதீங்க, கோலத்தை கலைக்காதீங்க. எப்ப என்ன ஏமா அந்த கோலத்தை கலைக்காம போறதா கைத்துல மாலை போட்டாங்க. ஆமா. கோலத்தை கலைக்கிட்டு யாருமா நில்லுமா. வாங்க. கோலத்தை மெதிக்கத்தானே போனாங்க. யார் அது? என்னுடைய அண்ணன். எனக்கு மருமகன். யாரு? மருமகன்? ஆமா. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. என்ன அண்ணா? அண்ணா அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் தேவையில்லை. ஏன் தேவையில்லை? அந்த பெண்ணை பார்த்தா நல்ல பெண்ணு இருக்கு. இருந்தாலும் அவளையும் நீ திருமணம் செய்துக்கோ. யாரு? இருவருக்கும் அருமையா இருக்கும். யாரு திருமணம் செய்துக்குங்க. இதா? ஆமா. என்ன என் பொண்ணு முறையானவ எங்குமே போவாது. ஆமா அம்மன் ஆலயத்திலே இருக்குது. பேச்சு கேக்குறியா இல்லையா? சொல் பேச்சு சொல் பேச்சு கேக்குறியா? கேக்குறியா? கேட்க மாட்டேன். சொல் பேச்சு சொல்லு. ஆரம்பத்தினுடைய வார்த்தை நான் கேட்கவில்லை. அருடைய வார்த்தை கேட்டு அருடைய வார்த்தை கேட்டு உண்மையை தவறாக புரிந்து கொண்டு இப்போதாவது உன்னுடைய வார்த்தை நான் கேட்கின்றேன். உன்னுடைய விருப்பம் என்னவோ அப்படியே நான் செயல்படுகிறது. ஆனா கண்ணீருக்கு காலை மனையாத திருமணம் வேணா இருவரும் ஐயா முன்னே இருவருக்கும் உப்பு தாம்பளம் மாத்திக்கலாம். உப்பு தாம்பளம் தானே மாத்திட்டா போச்சு. கை பிடிச்சு கொடு. சரி இளம் சிட்டிங்க இப்படிதான் இருக்கா. நம்ம ஒரு பக்கமா போலாம். பாருங்கண்ணே தெரியல வயதானது நான் சொல்லுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? தங்கச்சி நான் சும்மா தானே நிக்கிறேன். வயதான நீங்க வயசானாலும் நல்லா அண்ணா அதோ தெரிஞ்சு பிறகு ஆள வர தெரியல. நான் பொங்கல் சாப்பிட்டுருக்கேன். சீக்கிரம் இருவரா ஆடி படிக்க வாங்க. சீக்கிரம் வந்துருங்க. இல்லைன்னா அந்த ஊஞ்சல பிடிச்சின்னு ஆடிக்கொண்டு இருப்பேன் நானும். சீக்கிரமா வந்து ரெண்டு ஒரு வார்த்தை பேசிவிட்டு வந்துருங்க. நான் போயிடுவாங்க. பெயர் என்ன? இதே பார்த்ததே கிடையாது. என்னுடைய பேர் வான்விழி. வான்விழி? ஆமா. அழகான பெயர். இதுவரை நான் உன்னை பார்த்தது கிடையாது. அப்படியே நீ பார்த்தது கிடையாது. நீ போட்ட கோலத்தை நான் மிதிக்காத காரணத்தால் இவருடைய கைத்திலே மாலை போட்டு விட்டு உன்னை பெற்றெடுத்த தந்தையோ நீ தேவனை மருமகன் என்று ஏற்றுக்கொண்டால் இவருடைய தங்கையை வார்த்தை கொண்டு ஏற்றுக்கொண்டு இருந்தாலும் நிறைவேற்ற வேண்டும். இதுவரை சந்தோஷமா அப்படியே அவருக்கு பேர் சொன்னீங்க. என்னுடைய பேர் வான்விழி. வான்விழி வானத்திலே ஒரு வெண்ணிலா, அதை வெண்ணிலா காவல் ஒரு கருப்பு
எப்படிலாம் என் காவியத்தின் நிலையில ஐயோ வார்த்தையிலே ஒரு வட்டையில வைப்பதோ காதல் அது மட்டும் தான் கல்லவெல்லாம் ஒன்னும் கல்லாக்கியது என்னுள்ளும் காணவில்லை என்னுள்ளும் அழகை தேர்ந்து என்னுள்ளும் அன்பை தேர்ந்து என்னுள்ளும் நான் பார்க்க நினைக்கின்றேன் வானிலை அப்படியே மழைக்கு வைந்து விட்டேன் அப்படியா சரி சரி எப்படி நான் நினைக்க சொல்ல இந்த கட்டான பேசிக்கொண்டே நான் எவ்வளவு நேரம் அந்த விழுந்து பிடிச்சி ஆடுங்க இருக்கு. ஐயோ என்ன பண்ணிக்கிறீங்க நீ வேண போல ஆலமரத்து வீத பிடிச்சி நீ எவ்வளவு நேரம் ஆட்டி கிடைக்க ஆலமரம் வீத பிடிச்சி எவ்வளவு நேரம் ஆடிட்டு அண்ணே நீங்க இவ்வளவு நேரம் இருக்கீங்க நாங்க எவ்வளவு நேரம் விளையாடி கடையில எப்படி விளையாடி விட்டேன் வாங்க ஒவ்வொரு போல வாங்க அனுப்பி தெரியும் அம்மா இந்த சங்க ஊதி விட்டாங்களா ஏன் உனக்கு என்ன வேணான்னு சொல்லு நீ தான் எனக்கு அண்ணியா வரணும்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணீங்க அண்ணே நான் பேசுவதே இருந்தேன் ரூம் போல இருக்குமா ரூம் மாதிரி இருக்கா இறக்கமெல்லா குணம் இறக்கமெல்லா நல்ல பொண்ணு பார்த்தேன் இப்ப வாய் விழுகுது இன்னும் குறை காலத்துக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நான் வேணா சொல்றேன் நீதான் வேணும் உன் தலையில போட்டு கங்கர் போடுற
என்னங்க இதோட உங்க கூட பேச மாட்டேன். நாட்டு மக்கள் பேசுறது கேட்டீங்களா? நான் அங்க போக முடியல, இங்க போக முடியல, பால் கடைக்கு போக முடியல, நாட்டு கடைக்கு போக முடியல, பாய் கடைக்கு போக முடியல, அங்க போக முடியல, இங்க போக முடியல, தெருவில் இருக்கிறவன் தக்காசிகளா என் நாக்கு மேல வெள்ளப்பட்டு பேசுறாங்க. அதனால என் சக்காத்திங்க யாரும் என் மேல தப்பாவே பேசக்கூடாது. ஒரு பேர் இருக்கிற நாடு நகரானுக்கு சொத்திய பேருக்கு உயிர். ஆமா சரி ஏங்க வா இங்க பாரு எல்லாமே உங்க சொன்னவா எழுதுனா என்ன சொன்னா நான் வார்த்தையால ஏங்க எழுது டூப்ளிகேட் என்னங்க 10 பேர்ல நான் வார்த்தை சொன்னேன். இங்க பாரு 4 நேரத்துக்கு பாரு உங்க சொந்தம் எழுதிட்டேன். ஆமா பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கு. இங்க பாருங்க, இந்த கற்சிலை பத்தி உங்களுக்கு தெரியாது. கற்சிலை பத்தி எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். இத கடைசி நேரத்துல ஏய் அடிப்பா என்ன கோயிலுக்கு போறேன்னு இல்லையா? கோவில் போல உனக்காக கோவிலுக்கு கும்பாபிஷேகமே பண்ண போறாங்க. நாட்டு ஏறி வாங்கிட்டுல என்னங்க நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியுது. அவன் யாரும் தெரியல, அவன் போயிட்டான். அவன் கொடுத்தாமிச்சா பத்தத்துல கொடுத்தாமிச்சியா? அதனால நான் யார் தெரியுமா? நல்லா இருக்குது, இந்த தாலி நல்லா இருக்குது. ஏய் ஆமா, நான் கட்டின தாலி சவரம் பார்த்தா 9 சவரம் கட்டிக்கிறேன். நோ சொல்லாங்க என்னடி தாலி கட்டி போட்டுறேன். இளவரசரா நாட்டு ஏறி வாங்கின பிறகு அந்த தாலி என் கழுத்துல இருக்கவே கூடாது. நீ கட்டின தாலி நீயே வச்சுக்கோ. அடி பாவி என்ன அதிகாரி கொலைகாரி வச்ச பாம்பே. ஏய் அடி பாவி, நாட்டிய மாட வந்த முதல் நேரத்துக்கு பாரு உன் மேல தொட்டேன். இங்க பாரு கதறன, ஆனா என் தங்கச்சி வார்த்தை கேட்காம தாலி கட்டின அந்த பாவி. அடி பாவி, தொட்டு தாலி கட்ட பாவத்துக்கு கொஞ்சம் பரிசு தானா? நாட்டுக்கு சொந்தக்காரினா நாட்டை விட்டு போட்ட நாய என்ன சொல்ற? அடி பாவி, ஒரு ஜீவன் தான் என் பாடல் தான் ஓயாமல் செய்கின்றது. இது கண்ணிலோ உன் ஞாபகம் பிரியாமல் இருக்கின்றது. பாசங்களும் பந்தங்களும் பிரித்தாலும் பிரியாதது. ஒரு
நாளும் பிரியாதம்மா கைவிட்டது தொடர்கின்றது உனக்காகத்தான் உனக்காகத்தான் ஒரு ஜீவன் தான் உன் காதல் தான் ஓயாமல் செல்கின்றது தொடங்குகிறது